விக்னேஷ். வயசு என்னமா இருக்கும்? வயசு 23 பிறந்திருக்குங்க. 23. தம்பி கோவத்தில் கொஞ்சம் ஏதாவது தவிர நடக்கிறது அந்த காலத்தில் ஹேங்கிங் பண்ணும்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பிக்கு வந்து முக்கியமாக அது எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து நிற்க வச்சு நடக்க வச்சுருக்கலாம். அது 8 மாதமாக மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே மிஸ் ஆகிடுச்சு, அவங்களும் வாழ்க்கை கிடைக்கல. மெயினாக இது எதுக்குன்னா அந்த காலத்தில் தவிர கோவத்தில் குழந்தைங்க தவச்சு பண்ணுறது தான் பண்ணிட்டான். இது என்ன ஆயிடுச்சுன்னா ஹைபாக்சி இஸ்கிமிக் என்செஃபலோபதி ஹெச்ஐன்னு போட்டிருப்பாங்க. அது ஹைபாக்சினா ரத்த ஓட்டம் போகிறது குறைஞ்சிரும், டக்குன்னு இங்கே ரைட்டாக எரிக்கும் போது. இஸ்கிமிக்னா பிரெயினில் வந்து ரத்த ஓட்டம் மெதுவாக போகும்போது அந்த ரத்த செல்லு வந்து மூளையில் பல கோடி செல்லு இருக்குது, அதில் டேமேஜ் ஆகிறது தான். அதுதான் ஒரு ப்ராப்ளம். இது இடையில வந்து உணவு கொடுக்கும்போது நுரையீரல் போயிடுச்சு. அதான் நிமோனியா வந்து இது ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ்மாங்க. அதாவது நம்ம மூச்சு சுவாசிக்கிற குழாய் வழியாக நம்ம ஆகாரம் உணவோ நீரோ பாலோ வந்து மூச்சு குழாய் போயிடுச்சுன்னா அது வந்து இடையில அட்டாக் ஆகிடுச்சு. அது பாக்டீரியா மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து அதையும் சர்வை பண்ணிட்டாங்க. இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நம்ம மெடிக்கல் காலேஜில் ஒரு 700 பெட்டு கிடக்கு, ஒரு 50 பெட்டு மினிஸ்டர் சொல்லி 10 பேர் இருக்காங்க 10 ஊர்லையும். அவங்களுக்கு அங்கேயே ஃபிசியோதெரப்பி 2-3 வேலையும் கொடுத்து 2 மாதம் நம்ம மினிஸ்டர்ஸ் கோரிக்கை வச்சு இதெல்லாம் நடக்க வச்சிருக்கலாம். இந்த குழந்தைங்க நம்ம ஃபிசியோதெரப்பி என்னங்கிறது நான் பாருங்களேன், ஃபிசியோதெரப்பி சரியாக கிடைக்காதால மசில்ஸ் பூரா குறைஞ்சிச்சா 8 மாதம் ஆச்சு. நிற்க வச்சு நடக்க வச்சுருக்கலாம். இந்த பொசிஷன்லாம் கரெக்டாக அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துக்கலாம். எப்படி திருப்புறது, எப்படி உட்கார வைக்கிறது, நிற்க வைக்கிறது, இந்த ஸ்ப்ளிண்ட்லாம் போட்டு விட்டுடலாம். நீ கேட்டு போடலாம். அன்றைக்கி தான் எடுத்து வந்திருக்கேன். தயவு செய்து இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுங்க. தெரியலன்னா கேளுங்க. இந்த மாதிரி ப்ரெயினுக்கு வந்து பாய்ச்சவங்களுக்கு என்ன மாதிரி பெல்ட்டு போட்டால் அவங்களுக்கு காலை வந்து சீக்கிரம் நிற்க வைக்கலாம். இந்த கையை வீணாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ ஸ்கேன்லேயே தெரியுது என்ன ஆயிடுச்சுன்னா, பூரா மசில்ஸ் வந்து மயோசைட்டிக் ஆசிடிஃபிகேஷன் தான். மயோனாவே மசில்ஸுக்கு, அதாவது எக்ஸ்ரே பார்த்தா கூட தெரியும், அந்த பஞ்சு மாதிரி அப்படியே வருது. இது ஏன் வருது அப்படின்னா, இது போஸ்ட் ட்ராமாட்டிக் எலும்புடைஞ்சவங்க தான் வரும். ஆனால் இது ஏன் இந்த எக்ஸசைஸ் வேகமாக பண்ணால் மசில்ஸ் பூரா பாருங்க ஜாயிண்ட்டு. அவங்க அம்மாவே நேற்று கேட்குறாங்க, கட்டி ஆயிடுச்சுங்க. ஃபிசியோதெரப்பி தயவு செய்து வருங்காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுங்க இது நம்ம எவ்வளோ வரவிடாமல் தடுக்கலாம். ஃபிசியோதெரப்பி மெதுவாக செஞ்சுருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு ஸ்ப்ளிண்டை போட்டு விட்ருவோம். இப்போ நான் எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள், நான் அதை போட்டுட்டு தான் கை நீட்டின்னு இருப்பான். சரிங்களா? தயவு செய்து இந்த ஃபிசியோதெரப்பி வருங்காலத்தில் அசால்ட்டாக இருக்காதிங்க. தெரியலனா கேளுங்க, பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்களும் மெடிக்கல் படிக்கல. பாருங்க இந்த சதெல்லாம் குண்டு குண்டாகிடுச்சு பாருங்கள். இது பேர் மயோசைட்டிக் இந்த ஆசிடிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. எலும்போடு தான் நிறையா வரும். ஸ்கேன் எம்ஆர்ஐயில் இது போட்டு தெரியுது. ஷோல்டர் லெவலில் வந்துருச்சு. பூரா மயோசைட்டிக் ஆசிடிஃபிகேஷன், மசில் ஃபைப்ரோசிஸ் ஆகி அப்படியே ஆசிடிஃபைட் ஆகிடுச்சு. எலும்போடு தான் நிறையா வேணும். இப்போ அந்த பையனுக்கு நிறையா வந்துருக்கும். இது ஃபிசியோதெரப்பி வேகமாக பண்ணக்கூடாது, பண்ணுனா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வலிக்காமல் கொண்டு வரணும். அதெல்லாம் வலிக்க கற்றுக்கலாம். அதாவது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து கரெக்டாக கை நீட்டுறதுக்கு ஸ்ப்ரிண்ட் கை கொடுத்துருக்கணும். அளவெடுத்து ஈஸியாக செஞ்சிருக்கலாம். என்ன இட போகுது இப்படி வச்சுருந்தா அந்த கை போயிருக்கே ஒரு தயவு செய்து இது நம்ம ஒரு மெடிக்கல் ரீதியாக பெரிய ஃபிசியோதெரப்பி வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க. சாரி பேரை சொல்லக்கூடாது, திருச்சியில் ஃபேமஸான ஹாஸ்பிட்டலாம் பண்ணியிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். அங்கேயும் செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. இந்த ஸ்பிரிண்டு போடாமல் ரிஸ்ட் ஆஃப் ஸ்பிரிண்டு போட்டு அந்த கை பாருங்க எப்படி வந்துச்சு. அவங்களுக்கு தெரியாதுங்க. பேரண்ட்ஸ் அவங்க எவ்வளோ தொலைவு பெரிய இடத்துல அரியலூர்லேருந்து இன்றைக்கி அவங்க நேரம் சரியில்லை இருக்கிறவங்க ரீதியாக அவங்க வந்திருக்காங்க, கிராமத்துக்கே வந்திருக்காங்க. இப்போது இந்த ஸ்பிரிண்டு போட்டு தான் கை போயிருக்காரு. செய்யதை தயவு செய்யுது ஃபிசியோதெரப்பி வருங்கால ஃபிசியோதெரப்பி இம்மீடியட்டாக அந்த ஹெட் இன்ஜுரி, அதாவது ரத்தம் போகணும், மூளை பாய்க்குது, எல்லா வகையிலும் இருக்குது. இந்த கை வளையக்கூடாது. இது வந்து டீ கார்டிக் ஆகிடும்பாங்க. டீ செலிப்ரேட்னா எக்ஸ்டென்ஸ்லேயே இருக்கும். இந்த கையை மடக்கிட்டே போவாங்க. அதுக்கு இந்த சின்ன சின்ன பெல்ட்டு போட்டு நீட்டி வச்சா தான் நிற்க வச்சு நடக்க வச்சுருக்கலாமே. ஸ்பிரிண்டு போட்டுருக்கணும், ஃபுட்டுக்கும் லிஸ்ட்டுக்கு போடவே இல்லை பாருங்க. அதெல்லாம் நான் மடக்கி அதாவே மாதிரி மசில் ஐஎஸ்சி 4 இயர்ஸ் கூட ஆகிருக்கலாம். டைட்டாக என்ன பண்ணணும் 8 மாதமாக. இதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. ஒரு காலம் ஃபிசியோதெரப்பி சரிங்களா? அது ஒரு மாதம் நிற்க வச்சே அவனை கொஞ்சம் நான் இப்போ ஒரு பேச பாருங்கள். இப்போ ஒரே மாதம் நடக்க வச்சுட்டு இருக்கேன் அரியலூரில். பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட் ஒரு 3 அடிப்பட்டதில் ஒரு வகை. எதுக்கு சொல்லணும்னா, கிராமத்துக்கு உங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கும் சரிங்களா? ஃபிசியோதெரப்பி தயவு செய்து வருங்காலத்துலாம் இந்த மாதிரி தப்புனா என்ன ஸ்ப்ளிண்ட் போடணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் கேட்டுங்க. பெரிய சீனியருங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்தா ஒரு ஸ்ப்ளிண்ட் போடாமல் கை வினாகி போச்சுங்க. இது எவ்வளோ கஷ்டம் நம்ம நிமித்துறது. நம்ம தயவு செய்து தப்பு பண்ணக்கூடாது யாருமே. ஓகே.